வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், என்னோட சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். எங்கள் வீட்டில் பட்டாணி உருளைக்கிழங்கு போட்டு குருமா செஞ்சு கேட்டாங்க. நான் அதை எப்படி செஞ்சேன்னு உங்களுக்கு காமிக்கிறேன், வாங்க. This video is sponsored by Genreviews.online. தேவையான அளவு உருளைக்கிழங்க நான் அவிச்சு மசிச்சு வச்சுருக்கேன். அப்புறம் பட்டாணியும் தேவையான அளவு எடுத்துக்கிட்டு அதையும் அவிச்சு வச்சுருக்கேன். இந்த குருமா செய்கிறதுக்கு நம்ம மசாலா அரைக்கலாம். அதுக்கு நான் ஒரு மிக்ஸி ஜாரில் தேங்காய் சேர்த்துருக்கேன். நம்ம எவ்வளவு செய்ய போகிறோமோ அதை பொறுத்து நம்ம தேங்காய் சேர்த்துக்கணும். அதுக்கு கூடவே ஒரு துண்டு பட்டை, 3 ஏல கிராம்பு எல்லாம் சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் பெருஞ்சீரகம் 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் ஒரு துண்டு அளவுக்கு, ஒரு இஞ்சி அளவுக்கு இஞ்சி நான் எடுத்திருக்கேன். இதில் அரைக்கிறதுக்கு இதை நான் கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துக்கிறேன். அதோடு கூட நான் ஒரு 7 பல் பூண்டு எடுத்துக்கேன். இதையும் நான் அதில் சேர்த்துக்கிட்டேன். இப்போ நான் இஞ்சியை கட் பண்ணி சேர்த்துட்டேன். நல்லா சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கணும். அப்போனா தான் நம்ம மிக்ஸி ஜாரில் அரைக்கும் போது நல்லா அரைஞ்சிடும். நமக்கு இது வந்து நல்ல பேஸ்ட்டு, ஃபைன் பேஸ்ட்டுன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைக்கணும். அது போக நான் ஒரு தக்காளியை ஸ்லைசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் நான் இதில் சேர்த்துக்கிட்டேன். இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம அரைக்க போகிறோம். இப்போ அதை செய்கிறதுக்கு ஒரு வாணலியில் நான் எண்ணெய் சேர்த்துக்கிட்டு அதில் கடுகு போட போகிறேன். உங்களுக்கு என்ன எண்ணெய் தேவையோ அதை நீங்கள் சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் அடுத்த பொருளை போடுங்க. கடுகு பொரியாமல் போடக்கூடாது. இப்போ இதில் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். அப்புறம் நான் வெட்டி வச்சதால 2 வெங்காயத்தை இதில் சேர்த்துருக்கேன். இதை இப்போ வதக்கிக்கிறேன். வெங்காயத்தை இந்த மாதிரி வதக்கினா போதும். இது மாதிரி வதங்கினதுக்கப்புறம் நம்ம இதுக்குள்ளே மசாலா சேர்த்துக்கலாம். இப்போ இந்த குருமாக்கான மசாலாவை சேர்த்துக்கலாம். நான் மஞ்சள் தூள், மிளகாத்தூள் தூள், மல்லிப்பொடி இதெல்லாம் எடுத்திருக்கேன். இது எல்லாமே ஒவ்வொரு ஸ்பூன். அதாவது மஞ்சள் பொடி வந்து மட்டும் 1/2 ஸ்பூன், மிளகாத்தூள் பொடியும் மல்லிப்பொடியும் ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கேன். இதை அப்படியே இந்த வெங்காயத்தோடு சேர்த்து நான் வதக்கிக்கிறேன். அப்புறமா நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை கொஞ்சம் தண்ணி சேர்த்து நான் இதில் சேர்த்துருக்கேன். நம்ம மசாலாவும் தண்ணியும் சேர்த்து அதுக்கப்புறம் இது கொதிச்சு வரும்போது அதுக்கு தேவையான உப்பை சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நல்ல தரதரன்னு கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் நம்ம அவிச்சு வச்சுருக்கிற பட்டாணி, அப்புறமா நம்ம அவிச்சு வச்சுருக்கிறதான உருளைக்கிழங்கு,
ரெண்டையுமே நம்ம கொதிச்சிட்ருக்கிற அந்த மசாலாவோடு சேர்த்துக்கிட்டேன். இப்போ இதை நல்லா ஒன்றா கிளறி விட்டுட்டேன். அங்கங்கே கட்டியாக இல்லாமல் எதுவும் மசாலாவில் சேராமல் அந்த மாதிரி எதுவுமே இல்லாதபடி எல்லாத்தையும் நல்லா ஒன்றா கலந்துட்டு இதை கொதிக்க விடணும். தண்ணியாக உங்களுக்கு வேணும் அப்படின்னா, சப்பாத்தி பூரி அதை மாதிரி சாப்பிட்றது மாதிரி வேணும்னா இன்னும் கொஞ்சம் நீங்கள் தண்ணி கூட சேர்த்துக்கலாம். நான் இதை கொஞ்சம் திக்காக தான் வைக்கிறேன், அதனால் கொஞ்சம் தண்ணி கம்மியாக தான் இருக்கும். உருளைக்கிழங்கு ஒரு வேளை நீங்கள் உடச்சி போட்டது பெருசாக இருந்ததுன்னா கொஞ்சம் சின்ன சின்னதாக கட் பண்ணி கூட விட்டுக்கலாம். இந்த மாதிரி கெட்டியான பதம் வர வரைக்கும் நம்ம அதை வேக விட்டு கொதிக்க விட்டால் போதும். இப்போ இதில் கடைசியாக கொத்தமல்லி இலையை தூவி இதை இறக்கிடணும். அவ்வளோதான். இதை நீங்கள் லைட்டாக கிண்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் பரிமாறிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பரான உருளைக்கிழங்கு பட்டாணி குருமா ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதை மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான். வீட்டில் வித்தியாசமாக சமைக்கிறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.